வணக்கம் யோஸ். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஏடிஹெச் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேமிங். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 2. ஏற்கனவே நம்ம 1 விளாண்டுருப்போம், ஆனால் ஜெயிக்கவே இல்லை. அது அப்புறம் போடுறேன். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் வச்சு நம்மளால் என்ன எஸ்கேப் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஏதாவது லக் இருந்தால் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஜெயிச்சிடுவோன்னா அடுத்தது ஈஸியாக போடுறேன். நிறையா வீடியோ போடுறேன் இதே மாதிரி. அதுவும் நிறைய ட்ரைனிங் எடுத்துரு. எனக்கு இது விளாண்டதே இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம் வேறு சாப்டர் 2. எனக்கு பேசிக்காக பெயினாக பயம் இருந்தாலும் உங்களுக்காக விளாட்றேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம், இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்னால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லுக்கான ஆளில் போட்டுங்க. இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். கேம் ப்ளே வீடியோ. நார்மல் ஈஸியில் வைப்போம், மீடியமில் வந்து ஹார்டா நார்மலடா ஈஸி, மீடியம், ஹை போத்தா. நமக்கு கிராண்ட்பா போதுங்க. அப்புறம் நான் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் 2 பேர் சேர்த்து வச்சு விளாட்றேன். ஃபஸ்ட்டு கிராண்ட்பா, அப்புறம் கிராணி, அப்புறம் 2 பேர். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். பேசிக்காகவே இந்த மொட்டை தலையை என்னென்ன சேட்டைகள் பண்ணுவானேன்னு தெரில. ஆனால் இவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தாங்க வருது. கிராணி கூட பரவாயில்லன்னு வச்சுங்களேன், என்னை பார்த்தாலே சிரிப்பு தான் எனக்கு வருது. இப்போ தான் தூங்கி எழுந்திரிக்காம போல. என்னடா இடமே வித்தியாசமாக இருக்கு. மொட்டை தலையா இருக்கியா? நான் கேள்விப்பட்டேனே மொட்டை தலை எப்படிலேருந்து தான் வருவான்னு சொல்கிறாங்க சில பேர். என்னடா ஆளே காணோம். இல்லை போல இது. ஐயம்மா வராங்க. ஆமாங்க, இப்படிக்கா வரான் மொட்டை தலைக்கு. வராங்க ஃபாலோ பண்ணுறாங்க. டேய் போய் அவன் கிளவி சுற்றுறாங்க. இதில் என்ன கிடைக்குது? எலக்ட்ரிக் துப்பாக்கி. முன்னாடி அதில் ஒரு கன் கத்தாங்க, அதான் அம்புட்டு சொல்கிற கன்று. இல்லை எலக்ட்ரிக் துப்பாக்கி. சூப்பருங்க. என்னடா இருக்கான்? என்ன சாங்கு? ஓடே ஐசியூவா? நீ ஐசியூலேயே போய் அட்மிட் ஆகுடா. சுட்ட இருக்கு. ஐசியூ தானே கேட்குறது. ஐசியூலேயே அட்மிட் ஆகும். நான் ஜெயிச்சுட்டு போயிடுறேன். எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு போட் எஸ்கேப் பண்ணலான்னு. என்ன பாட்டு நல்லா இருக்குங்க பாட்டு கேட்குறதுக்கு. இனிமேல் தான் கேட்பியா? நாங்கள் கேட்க மாட்டோமா? அப்போ ஆனால் மொட்டை தலைங்க டான்ஸ் நல்லா போடுறாங்க. அவன் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா இது? ஆனாலும் இதை கொள்ளணும்னு மனசே கேட்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி இருக்குது. அது நான் பேசாமல் அதுக்கு வச்சு இது கொடுத்துட்டு போயிடுவோம். அது செத்தா ஏதோ வருவான்றாங்க, ஆனால் தெரியல. ஆனால் ஃபஸ்ட் நான் இதை போய் சாண்ட்விச் கொடுக்க போகிறேன். மொட்டைனா இருந்தால் கொள்ளலாம். இது ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, என்ன பண்ணுறது? பார்க்கறதுக்கு பாவமாக இல்லை. வாங்க பார்த்துக்கலாம். ஐயோ போச்சுங்க, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுங்க. கடிக்க ஆரம்பிச்சிச்சு. உனக்கு சாண்ட்விச் போட்டால் நீ என்னையே கடிக்கிற. இருங்க, இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுங்க. டே எங்கடா மொட்டை? இல்லை ஃபஸ்ட்டு மொட்டையை கொண்டு. என்ன எவன்டா இதெல்லாம் கேட்டா? உங்கள்கிட்ட இருக்கானா?
இது செஞ்ச வேலைக்கு இது கொண்டா தாங்க சரிப்பட்டு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இவனை கொல்லணும். இவன் எங்கே சுற்றிட்டு இருக்கானே தெரியல எந்த மூட்டத்தலை. வராங்க வாடா செல்லா குட்டி. நீ போடலையாடா வெள்ளை சட்டி. செம ரைமிங்காக உள்ள காமெடி. அங்கே இப்போ போய் அந்த செல்லா குட்டி வச்சிடலாம். செல்லா குட்டி கிடைக்கிறீங்களா செல்லம்? வாங்க. சாவடி எனக்கு கிடைச்சல உனக்கு தேவைதான். யாரும் ஏஞ்சல்லாம் இந்த வரா செம்ம அழகாக இருக்காது. ஐயே வேணாங்க எதுக்கும் வளைஞ்சிக்கிட்டு பேய்ங்க. அது டைட்டானிக் படம் மாதிரியே பண்ணுறாங்க. நான் சேஃப் கீ கிடைச்சிடுச்சு. சவுண்டு கேட்குதுங்களாங்க. ஆமாங்க அது ஏஞ்சனிலா சத்தம். இப்போ நமக்கு பெட்ரோல் தேவை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறமா விடலாம். அதனால பெட்ரோல் ரொம்ப முக்கியம். இது வேற என்ன தேவை? ஸ்டீரிங்கு, ஸ்பார்க் ப்ளக்கு, ஒன்றுமே இல்லை. இங்கே அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு மேலே போய் செக் பண்ணுவோம். மேலாப்பில் எதாவது கிடைச்சாலும் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அதே மாதிரி அது கிரேசி சாங். இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதா? பெருசாக செவங்க பார்த்தேன். க்ரோபார் இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏதாவது உடைக்க வேணால் முடியும். அப்படி உடைக்கிற பொருளாக இருந்தால் இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கும். இதை நான் ஓப்பனே பண்ணலையே. பேட்லாக்கி ஓடிங்க வேறு லெவலு. பேட்லாக்கியெல்லாம் கற்றுருக்கு. ஹே வட்டி உடச்சு விட்டு வட்டி வசக்காலையத்து ரடங்கள் அம்மா பாய்க்கும்போது செவனையும் கொம்பெடுத்து விழத்தானே இறக்குவான். வந்துட்டான்டா. ஏண்டா சும்மா பேச்சுக்கு தானடா இறக்குவான்னு சொன்னேன். அதுக்குன்னு பாட்டு நீ அதே கேட்டுடுறான். எனக்கு வேலை முடிக்க நிறையா இருக்குது. அவனை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். பாட்டு கேட்டு முடிச்சுட்டான் போல இருக்கு மொட்டத்தாலே. அவனை கூட சந்தோஷத்தில் விட்டுட்டு அப்புறம் அடிக்கணுங்க அவனை. ஸ்பார்க்குளுக்கு இவ்வளோ நேரம் இங்கே தான் இருக்குது. இது தெரியாமல் மேலே கட்டும் முக்குலனா போய் தேடிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அந்த வீல் தான் வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் கழுத்தில் ஒரு கீ இருக்குது பார்த்தீங்களா? கவனிச்சுங்களா? அந்த கீ தான் எனக்கு வேணும். அதை எடுத்துட்டேன்னா அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளாக முடிச்சிடுவேன். எனக்கு என்னமோ இன்சைட் தானே க்ளாஸ் பண்ண மாதிரி தோணுது. இல்லைங்க இல்லை அது செத்துருச்சுங்க. நானும் பார்க்க மாதிரி. ஆனாலும் எனக்கு கிடைச்சது ரொம்ப வருங்க. அதான் ரெடி ஆகிட்டேன். பாவமாச்சே சின்ன பிள்ளையா இருக்குன்னு நல்லா பண்ணலான்னு பார்த்தா திமிராது. மனுஷன் கீபோர்ட் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப டச்சுட்டு போச்சு. என்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே.
நல்லா இருக்குங்க அந்த மியூசிக்கு. வராங்க படுறான்ல கட்டப்போமா ஊர்றனுக்கு கேட்டால் வெண்ணு பேர்றனுக்கு இந்த பக்கம் ஏன் பண்ண வந்தா எட்டி எட்டி மிதிக்கிறக்கு வர்றான்ல இவன் வர்றா ஏன் தச்சு போடும் இவன் படுறான்ல பெட்டருவா என் பேரை சொன்னா வீசுங்க. என்னங்க அது டோர் ஹேண்டில் நானும் இதுவும் கொஞ்சம் செட் பண்ணி விளையாடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சீக்கிரமாக முடிக்கிறது வரலாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். என்னடா இடம் இது, லிஃப்ட் மாதிரி இது, எங்கடா வேலை போகுது அடப்பா. ஐய கக்கூசு இது கூட என்னது போட்கி தேவைப்படாமல் வச்சுக்கோ. இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஹெலிகாப்டருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. மேலே ஏறி போய் பார்த்து வரோம். ஹேண்டில் தேவைப்படும், அது கீழே போட்டு வச்சுக்கோ. இருக்கானா ஐயமா பாத்துறாங்க. அப்படிக்கா ஓடிடுவோம். செம்ம எஸ்கேப்பு. வா. இவனுக்கு ஷார்ட் கன்னே போதுங்க. டான்ஸ்டா நாங்களும் ஆடுவோம்டா அடிச்சுட்டு. மனசுல மைக்கேல் ஜாக்சன் நடக்கணும் மொட்டத்தானே. அதை பற்றி அப்பவே தெரியல. எவ்வளோ அழுதும் போதே கண்டுபிடிச்சேன். இல்லைங்கடி எவ்வளோ போய் டான்ஸ் ஆடணும். ஆனால் டான்ஸ் தாங்குற ஸ்டெப்பு இல்லை அவன்கிட்ட போகிறதுக்கு. ஐயோ அவசரப்பட்டானே. என்னங்க இது எந்த சைடில் என்னமோ இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது? த்ரோ அங்கே எடுக்கட்டும். ஃபஸ்ட்டு இப்போ போட் கீ எடுத்துருப்போம்.
அப்பாடா இது ஒரு அடி. இப்போ வேறு வீல் எங்கே இருக்கும்? நான் நினைக்கிறேன் அங்கே இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னே இவனை கண்ணால் கொல்லக்கூடாது. அது ஏதோ பீரங்கி குண்டு மாதிரி இருந்துச்சுல, அதை வச்சே இவனை கொல்லணும். இப்போ பாருங்க விளையாட்ட இனிமேதான்டா ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் முடியல. அடா பாவிடே, நீ லவ் லெட்ரு எழுதும் போதே அப்போ நினச்சேன்டா நீ லவ் லெட்டரும் எழுதுற, சரி போனால் போதே எழுதிட்டு போனோன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ இது ஒரு மூஞ்சின்னு இந்த பார்க்கறதுக்கு ஒரு ஃபோட்டோ வேறு வாங்கி வச்சுருக்க பார்த்தியா? நான் என்ன சொல்கிறது, எரிஞ்சு பாதியில் வந்துட்டாங்க. சும்மா சொன்னடா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. என்ன பண்ணுறான் ஓட்டான். நான் இப்போ போய் மேலே ஒரு பாம்பை திறந்துடுறேன். அதாங்க நான் எடுக்கிற இடங்குது. கேட்குறான் அவனுக்கு. நான் இன்னொரு குண்டு வச்சுருக்கேன். இன்னும் 2 இருக்குது. மிச்சம் எதுவும் ஒன்றும் மிஸ் பண்ணுவோம். எப்படியாச்சும் நான் பாம்பில் அட்டாக் பண்ணி இவனை ஃபஸ்ட் சிரிக்கணும். எனக்கு அதான் ஆசை. ரொம்ப உக்கரா போகிறான். பச்சை குழந்தைய போகிறோம். பச்சை எருமைகிட்ட மூட்டலாமா? வாங்க காமெடி பாருங்க. சிதறிட்டாங்க. அப்பா என் ஆசை நிறைவேறிடுச்சு. எப்படி கெடுக்கிறான் பாருங்க. சுச்சு ரொம்ப பாவாண்டா நீ. இந்த கிளவியை லவ் பண்ணதுக்கு எப்படியெல்லாம் வாங்கி கட்டிக்கிறான் பாருங்க. மொட்டை தலையா. இன்னொரு தடவை அந்த கிராணி அவன் கனவுல நினைச்சோன்னா இதே விளையாட சார். அது ஒரு விஷ கிருமிடா. பார்க்கறதுக்கு நல்லா பழைய சாக்கடை மாதிரியே இருக்காங்க கிராணி. இது மூஞ்சி எப்படிங்க இந்த கிராணியை லவ் பண்ணி தொலைச்சான்? ஏய்ய சங்கடமாக இருக்கு கேட்கறதுக்கு. ஏய்ய இப்படி இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அந்த இந்த சைடு போட்டு பார்ப்பேன் என்ன நடக்குன்னு. மிச்சம் இருக்கிறது ஒரு குண்டு தான். நீ செத்த அப்படியே திரும்பி சாகு. அதுலேயே வெடியில் அடிபட்டு சூத்தில் வெடியில் கரெக்டாக அதுக்கு. ரொம்ப ஓவராக போகலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் முடிச்சிடலாம் இதோட. ஃபஸ்ட் அந்த கட்டிங் பிளேடு எடுத்து அதை எங்கே போட்டேன் கட்டிங் பிளேடு? ஏமா வந்துருச்சு. கரெக்டாக மேலே இருக்குங்க. இங்கே இருக்குங்க கட்டிங் பிளேடு. நான் நினச்சேங்க. வாங்க அப்படியே கீழே போய் கீழே இருங்க போகிறா. ஏச்சை மறந்து போயிடுதுங்க. மேலே போய் அந்த வீலை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் வேலைகள்லாம் முடிக்கணும். நிறையா ஊரோட வேலைகள் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுற பாடுருக்கே. ஐயோ நினச்சாலும் எனக்கே கஷ்டமாக இருங்க என்னை பற்றி. இல்லை யார்றா அவன்? சைக்கோ மாதிரி இருக்கான். நடா மூஞ்சி சர்க்கஸில் வித்த காட்டுற குரங்கு மாதிரி.
ஓ, நான் சொன்னேன்றதுக்காக கோவத்தில் மறைஞ்சு போகிறேன். அப்படியே போடா, நீ ஏற்கனவே சுற்றுற, இல்லை நீ மறைஞ்சானா மறைவான. பார்க்கறதுக்கு நல்லா சர்க்கஸ், இது சர்க்கஸ் என்ன சொன்னேன், பார்க்கறதுக்கு நல்லா சர்க்கஸில் வித்த காட்டுற குரங்கு மாதிரியே இருக்காங்க அவன். வாங்க, இவ்வளோ தூரம் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போய் எல்லாத்தையும் கீழே செட் பண்ணிட்டு வரோம். இவங்கள்ட்டனா ரொம்ப காமெடி பண்ண வைக்கும் போதுங்க எனக்கே போர் அடிக்குது. இவனை வச்சு ஓட்டுறது எனக்கு ஜாலியாக இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்குது. இவனை ஃபன் பண்ணுறதுக்கு சில நேரம் டோமை தலைங்க, டோப்பா தலைங்க. இந்த மண்டையில் முடியலண்ணா. போட்கி இருக்குங்க, போட்கி. சாங் கேட்டுருவான், நான் கிளம்புறேன். பாய்டா மொட்டை. ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று வச்சு நீ ஃபன் பண்ணியிருக்கேன்டா, செம்ம சந்தோஷம்டா எனக்கு. எவ்வளோ சீக்கிரத்தில் முடிய போனாச்சால எனக்கு ஃபயராக இருக்குங்க. பார்ட் 1 விட பார்ட் 2 ஈஸியாக இருக்குது. அதுக்குன்னு பார்ட் 1 வந்து இது அப்படியே முடிக்காமல் விட்டுறதா இல்லை. ஃபஸ்ட் இந்த பார்ட் 3 முடிச்சிடுறேங்க, அப்புறம் அந்த பார்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே வண்டி எடுக்கும், சும்மா இப்போ இருக்கும், மறந்துட்டேங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓப்பன் தி கேட்டு. என்னங்க வேணும் அதுக்கு? ஓப்பன் தி கேட்டா? அதுக்கு நான் என்ன பண்ணோம்? ஓ, அந்த சைடு ஒன்று நான் வந்துட்டேன், சைடில் இருங்க. வேலைக்கு அப்போவே நினச்சேங்க. மொட்டை அடிங்க, கரெக்டாக வந்து வாங்கிட்டேங்க. டே மொட்டை, மேலே கை வச்சுடல. நான் கிளம்பும் போது உன்னை முடிக்காமல் போகிறதா இல்லைடா. யார் மேலே வச்சாடா? டான்ரா, டானிக்கே டானுடா. மேலே கை வச்சிட்டல, தொட்டுட்டல, ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டல. 7 கடல் திருப்பா கடல் போனாலும் திரும்பி வந்து வேட்டுவேண்டா. மூச்சு விட்ற கேப்பில் மூச்சை தூண்டா. மொட்டை சிவா, கெட்ட சிவாடா. வாங்க, நீ முடிச்சு விட்றதா இல்லைங்க. வாடா, நீ மோசமானவனா, நான் ரொம்ப மோசமானவன். நீ பொறுக்கினா கேடுகட்ட பொறுக்கி. நீ மாசுனா நான் பார்க்காம மொத்தத்தில் சொல்லணும்னா கற்று கருப்பு இல்லை சூனியம் அண்டா சருங்க ஆட்டி படிக்கிறேன். அராச்சகம் பிடிச்ச அரைக்கலோட மொத்த உருவாண்டா அண்ணா. விட்டுட்டல, தொட்டுட்டல, ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டல. 7 திருப்பா கடை போனால் திரும்பி வந்து விட்டோம். மூச்சு வர கேப்பில் மூச்சை திரும்ப. மொட்டை சிவா, கெட்ட சிவா. அடிச்சுட்டாங்க மறுபடியும். யாருக்கிட்டடா? நான் மொட்டை தலையண்டா அப்படின்னு அடிச்சிட்டாங்க. மூச்சு வர கேப்பில் மொட்டை சிவா. தேவையாங்க இப்போ அப்பவே தப்பிச்சிடலாம். ஆனால் இவனை கொல்லாம நான் போகிறதா இல்லைங்க. அடி வாங்கினா அப்படியே நான் போகக்கூடாது, விட மாட்டேன், விடுறதா இல்லைங்க இவனை. இன்னைக்கு நான் எல்லாம் ரெடி. எனக்கு பேர்லைக்கும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நீ நான் இவனை முடிச்சுட்டு தாங்க நான் என்ன தொடுவேன். செத்துட்டாங்க அவன். 3வது டே, நமக்கு இன்னும் 3 டே இருக்குது. அதுக்குள்ளே இவனை முடிச்சு விட்றாங்க. 10ஆவதுக்கு போனஸ் டேன்னு கூட ஒன்று வச்சுருக்காங்க. விட்டுறக்கூடாதுங்க அவனை, விட்டுற மாட்டாங்க அவனை. தூங்கிட்டு இருக்கும் போதே தலையில் அடிச்சிருக்கானே அவனை. அவசரப்பட்டேன். இருக்கானா? டேய், நீ மோசமானவனா, ரொம்ப மோசம். நான் ரொம்ப மோசமானவன். நீ பொறுக்கினா கேடு கட்ட பொறுக்கி. நீ மாஸ்டர் நான் பார்க்காம மொத்தத்தை சொன்ன காற்று கருப்பு சொன்னி அண்டாச்சாரசங்க ஆட்டி படிக்கிற இந்த அராஜகம் பிடிச்ச அரக்கனோட மொத்த உருவண்டாண்ணா. விட்டுடல, ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டல, தொட்டுட்டல, ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டல. எடுத்துருப்பா கடல் போனால் திரும்பி வந்து வெட்டும். இந்த மூச்சு குளத்துக்குள்ள மூச்சு துப்புண்டா. மொட்டை சிவா, கெட்டா சிவாடா. வாடா, சாவுடா.
முடியுமா? தரணிடா, ஃபயர்ரா. என்ன ஃப்ளவர்னு நினச்சியா? ஃபயரு. வேலைக்கு பாய் பாய். உன்னை அடிக்கணும்னு நான் நினச்சேன், உனக்கு ஒரே அடியில் போய் குத்துட்டேன். நீ அடித்ததுக்கும் சேர்த்து உன் மண்டையில் உடச்சிட்டு போனேன்டா. உன் மண்டைக்கு கன்று தேவைண்ணே, காடே போதுண்டா, சாவுடா. நல்லா சேத்துல இந்த பன்னி மாதிரி பார்த்து கிடக்குறாங்க. இவனை பன்னின்னு சொல்லி பன்னி அசிங்க பார்த்துக்கூடாதுங்க. இவெல்லாம் டோமருங்க, சரியான டோமரு, க்ளவுன் கிளவாங்க இவன் ரொம்ப. இப்போ என்னடா ஆஹா போட்டிக்கு மறந்தே போயிட்டாங்க. கிளம்புறாங்க. மொட்டை தலைவனுக்கு பாய் பாய் சொல்லிடுவோமா? பாய் பாய். வாடா முடிச்சிட்டோங்க ஒரு வழியா. இனிமே அடுத்தது பார்ட் 3ல் சந்திப்போங்க. பாய் பாய். எனக்கு இது நிறையா வேலை இருக்குது. இருந்தாலும் இந்த லீவ் நல்லபடியாக பண்ணிச்சு. உங்களுக்கு ஆசைப்பட பண்ணி வீடியோவும் போட்டேன். இனிமேல் எல்லாம் இந்த வீடியோவை ஜாலியாக பாருங்கள். இனிமேல் அடுத்து நான் பார்ட் 3ல் அவங்கள நான் சந்திக்கிறேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மொட்டை தலையை நான் பார்த்தேன், அப்போவே எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் நிற்கும் போது கூட பாருங்கள் எவ்வளோ ஜோடியாக நிற்கிறாங்கன்னு. ஆனால் இவங்களோட செம டென்ஷன் என்னன்னா, இந்த மொட்டை தலையை என்னை 2 வாட்டி அடிச்சிட்டாங்க. அதுக்கு தான் அவனை அடித்து காலையில் உதச்சி விட்டுருவன்ட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி தாங்க உங்களுக்கு அவனை தனியாக உட்காந்து இங்கே விளாண்டிகிட்ருக்கேன். அதுவும் பட்ட பகலில் கதவு நாசாச்சை வச்சு இருட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி இருக்குமோ. சரி, ரொம்ப பேசி போர் போட விரும்பலை. அதனால் இந்த வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லுக்கான ஆள் போட்டுங்க. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பக்கத்தில் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். வீட்டில் டென்ஷனாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ போடு, இதை அனுப்பிச்சி விடுங்க. எல்லாம் பார்க்கட்டும், ஜாலியாக பார்க்கட்டும். சரி, உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். பாய் பாய் பாய். மறக்காமல் லைக் போட்டுருங்க கைஸ். பாய்.